ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் இலச்சாமி கார்த்திக், இந்து தமிழ் திசைக்காக. ஐபிஎல் 2024 சீசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு டீமுடைய சப்போர்ட்டர்ஸும் வந்து தங்களோட டீம் தான் வந்து சாம்பியன் பட்டம் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா ஐபிஎல் கிரிக்கெட்டில் காலமாக ஆதிக்கம் செலுத்திட்டு வரக்கூடிய மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரியான டீம் மேலேயும் வந்து ரசிகர்களோட எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. கூடவே பார்த்தோம்னா வழக்கத்துக்கு மாறாக ஒரு பிளேயர் மேலே அதிகப்படியான கிரிட்டிசிசம் வந்து விழுந்துட்டு இருக்கு. அது யாருன்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் டீமுடைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா தான். ஃபேன்ஸ், சப்போர்ட்டர்ஸ், கமெண்டேட்டர்ஸ், தென் வந்து ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வந்து அவர் மேலே கிரிட்டிசிசம் வந்து வச்சுட்டு வராங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஐபிஎல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு டாமினன்ஸை வெளிப்படுத்திட்டு வரக்கூடிய டீம். அவங்களுடைய பிளே அந்த லெவலில் இருக்கும். அந்த டீமுக்காக 5 டைம்ஸ் ட்ராஃபி அடிச்சு கொடுத்த ஒரு கேப்டன் தான் வந்து ரோஹித் சர்மா. அவருக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா இந்த சீசனை லீட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியான தருணத்திலேருந்தே வந்து அவர் மேலே கிரிட்டிசிசம் எல்லாம் விழ ஆரம்பிச்சது. இப்போ அது வந்து பீக் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இதுக்கு முழுக்க காரணம் ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி தான். இந்த சீசனுடைய முதல் 2 மேட்ச்லையுமே வந்து ஜிடி அண்ட் தென் வந்து எஸ்ஆர்ஹெச் அந்த 2 டீம் கூடயுமே வந்து அவங்க மேட்சை வந்து லூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து அந்த டீம் வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கு காரணம் ஹர்திக் பாண்டியாவுடைய கேப்டன்சி தான். குறிப்பாக பார்த்தோம்னா களத்தில் அவர் எடுக்கக்கூடிய தன்னிச்சையான முடிவுகள், தென் வந்து அவருடைய தனித்துவமான செயல்பாடுகள் தான் வந்து இந்த ஃபெயிலியருக்கு ஒரு காரணமாக இருக்குது. அது மூலிமா வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து ரொம்பவே சஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹர்திக் பாண்டியா பார்த்தோம்னா 2015 ஐபிஎல் சீசனில் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அவருடைய முதல் டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். மும்பை இந்தியன்ஸ்க்காக ஒரு ஆல்ரவுண்டராக ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு பிளேயர். 2021 சீசன் வரைக்கும் எம்ஐ கூடிய விளையாடிட்டு வந்திருந்தாரு. போஸ்ட் 2021 சீசனுக்கு அப்புறமா வந்து அவரை எம்ஐ ரிலீஸ் பண்ணாங்க. இந்த நிலையில் 2022 சீசனுக்கு முன்னாடி ஜிடி வந்து அவர் வாங்கியிருந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் தான் வந்து கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருந்தாங்க. லாஸ்ட் 2022 சீசனில் தான் வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஐபிஎல் கிரிக்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிருந்தாங்க. இளம் வீரர்களை முழுவதும் கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு அணி, பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாமல் களத்தில் வந்து அவங்க களமாடி இருந்தாங்க. அந்த நிலையில் தான் வந்து முதல் சீசனே வந்து சாம்பியன் பட்டம் வின் பண்ணி அசத்திருந்தாங்க. தொடர்ந்து 2வது சீசனில் ரன்னர் அப்பாவும் வந்து சீசனை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அதில் கிடைச்ச சக்ஸஸ் மூலிமா ஹர்திக் பாண்டியா வந்து இந்தியன் T20 டீமையும் வந்து லீட் பண்ணக்கூடிய ஒரு ரோலுக்கு வந்திருந்தார். இந்த நிலையில் ஐபிஎல்லுடைய 73 சீசன் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி ஜிடிலேருந்து எம்ஐக்கு அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த சீசனில் டீம் வந்து லீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐ டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிவிப்பு வெளியானதுலேருந்தே வந்து அவர் மேலே கிரிட்டிசிசம் விழ ஆரம்பிச்சு. இந்த விமர்சனங்களுக்கு வலு சேர்க்கிற வகையில் தான் இந்த சீசனுடைய ஸ்டார்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு அமைஞ்சிருக்கு. முதல் 2 மேட்சுமே வந்து அவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் ஹர்திக்குடைய கேப்டன்சி தான். பும்ரா மாதிரியான ஒரு ஸ்டார் பவுலரை சரியான நேரத்தில் பந்து வீச பயன்படுத்தாதது, தென் வந்து இவரே ஓப்பனிங் ஸ்பெல்லை வந்து போடுறது, அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் பொசிஷனில் யார் எங்கே இருக்கிறது அப்படின்றது ஒரு சரியான திட்டமிடல் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காரணங்களை வந்து கமெண்டேட்டர்ஸும் கிரிக்கெட் வல்லுநர்களும் வந்து அடிக்கிட்டு வராங்க. அது ஒரு வகையில் நம்ம பார்க்கும்போது சரியாக தான் இருக்குது. இதை வந்து ஹர்திக் ஓவர் கம் பண்ண வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரான்ச்சைஸ் டீமை லீட் பண்ணுறது ரொம்பவே ஒரு ப்ரெஷரான காரணம். அதையும் வந்து ஹர்திக் வந்து ஓவர் கம் பண்ணணும். கூடவே தன்னோட டீம்மேட்ஸ் வந்து சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் லிசன் பண்ணணும். 5 முறை ட்ராஃபியை அடித்து கொடுத்த ரோஹித் சர்மாவுடைய அனுபவத்தை இன்புட்ஸாக எடுத்துக்கிட்டு அவர் இந்த சீசனை மும்பை இந்தியன்ஸை லீட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். இதை ஹர்திக் சரி செய்ததிலே போதும் மும்பை இந்தியன்ஸ் வந்து வெற்றி பாதைக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தோம்னா ஐபிஎல் வந்து ஒரு லாங் டோர்னமெண்ட். நடப்பு சீசன் பார்த்தோம்னா இன்னும் ஒரு 60 டேஸ் நடக்க இருக்குது. அதனால் வந்து இப்போதைக்கு இந்த சீசனுடைய ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. இந்த மைனஸ் எல்லாத்தையுமே வந்து மும்பை இந்தியன்ஸ் ப்ளஸ்ஸாக மாற்றிட்டாலே போதும். அவங்க வந்து விக்டரியை நோக்கி அடி எடுத்து வைக்கலாம். தேங்க்யூ.